எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஆர்ஓ எஸ்கேடினா என்னென்னா, பிஆர்ஓன்னா என்னென்னு வருது, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. யாரெல்லாம் ஆர்மிக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஆர்மி தான் எனக்கு வேணும், இந்த ஒரு லைஃப் தான் எனக்கு வேணும், அதுதான்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. இது ஹோம் ஆஃபீஸு கீழே வரல, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. உனக்கு கேன்டீன் கார்டு உண்டு, உனக்கு ஆர்மிக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அதோட கம்ப்ளீட்டு வேகன்சி வந்து விட்டுட்டாங்க. அரௌண்டு 300 வேகன்சி இருக்குது. ஓபிசிக்கு வந்து ஒரு 70, அப்புறம் மீதி சம்திங் இருக்குது. நான் அதை நீங்களே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்கு நான் சொல்லணும், இது பிஆர்ஓன்னா என்ன, ஈஸியான ஜாப், அதிகமான காம்படிஷன் இல்லாமல் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் போகிறாங்க. இது அப்ளை பண்ணியிருப்பீங்க, எப்படி அப்ளை பண்ணணுன்னெலாம் நான் வேணால் நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். அப்ளை பண்ணியாச்சு, இது டேட்டும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் சொல்லி ஒரு ப்ரோஜனம் இல்லை. பட் அதோட கம்ப்ளீட் ஜாப் ப்ரொஃபைலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து சேல்ரி அரௌண்டு 44லேருந்து 65 அங்கே நார்த்தில் தான் இருக்கும் ஜாபு. லைக் பார்டர் ரோட்ஸில் தான் உங்களுக்கு வேலையே இருக்கும். சரிங்களா? அதே போல் 3 months லீவு, நல்ல ஒரு இது தான். எஸ்டிகே பொறுத்த வரைக்கும், எஸ்கேடி பொறுத்த வரைக்கும் நல்ல ஆஃபீஸ் ஜாப் தான், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இதில் ஃபுல் சிடிஎஸ் கேண்டீனில் என்னென்ன இருக்குதோ, ஆர்மி கேண்டீனில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். அது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டான ரேங்க்கு. ஆர்மியில் இன்றைக்கி போனால் சோல்ஜரில் போகிறதுக்கு இதுக்கு நம்ம ஐடிஐயோ டிப்ளமோவோ 12th முடித்தவங்களுக்கு ஈஸியாக டேரெக்டாக அவில்தார் ரேங்க் கிடச்சிது. அவில்தார் ரேங்க்கு. சரிங்களா? அவில்தார் ரேங்க் பாருங்கள், அவில்தார் ரேங்க் கிடச்சிது. ப்ரொமோஷன் இருக்குது. அதிகபட்சம் ஏஏடி ஏஏஓ ஏன்னா ஆடம் ஆஃபீஸரு இது வரும், ஆடம் அக்கௌண்ட் ஆஃபீஸராக இது வரும், சம்திங் அது தெரில. ஆனால் ஏஓ ஆஃபீஸரில் ரேங்க். ஆர்மியில் லெஃப்டினன்ட் ரேங்க். இதில் வந்து ப்ரொமோஷன் என்ன இருக்குதா, ப்ரொமோஷன் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சேல்ரி, நல்ல சேல்ரி, கேண்டீன் கார்டு, ரேங்க்கு, ப்ரொமோஷன் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா லேட்டாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 14 to 15 years ஆகும். எஸ்சி/எஸ்டி இருந்தால் ஒரு 8 to அவ்வளோதான், அந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ரொமோஷன் நெக்ஸ்ட் லெவல். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவில்தாராக இருப்பீங்க, அப்புறமா டபுள்எஸ் சீனியர் ஸ்டோர் சூப்பர்வைசர் ஆவீங்க. அதுக்கப்புறமா தான் ட்ரிபிள்எஸ் அப்புறமா ஆவீங்க, டபுள்எஸ் அப்புறம் ட்ரிபிள்எஸ் ஆவீங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னதுன்னா ரிட்டன் எக்ஸாம். ஈஸியானது 70% வந்து டெக்னிக்கல் பேப்பர் தான். அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு நானும் சொல்கிறேன். அதில் 30% வருங்க. மேக்ஸுக்கு ஒரு 10 மார்க்கு, ஜிகேக்கு ஒரு 10 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு 10 மார்க்கு. இதில் 70 மார்க் இருக்குதுல்ல, அரௌண்ட் 70 மார்க்ஸில் அதில் டாபிக் வைஸ் நான் சொல்கிறேன். இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஈஸியான பேப்பர் தான், உங்களுக்கு மேக்ஸ் வராது அப்படின்றவங்களாம் இது பெட்டர், 10 மார்க்ஸ் தான். மீதி இதில் டெக்னிக்கல் பேப்பர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வருது பாருங்கள். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸ்லைடு வச்சு. சரிங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ்ஸு, ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அக்கௌண்டிங் ஆஃப் ஸ்டோரை பற்றி ஃபஸ்ட்டு. அதில் என்னென்ன வருது பாருங்கள். மீனிங் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸு, பேசிக் அக்கௌண்ட் டேர்ம்ஸு, ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்டு, ஸ்டாக் ரெக்கார்ட்ஸு, ஸ்டோர் லீகரு, ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கான ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பாருங்கள், இது மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, இட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில எடுத்து படிக்கிறவங்க படிங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேருந்து போகணும், நம்ம யாரும் இல்லை, நம்ம அரௌண்டு தமிழ்நாட்டிலேருந்து நான் போகணும். அதுக்காண்டி நான் தமிழில் போடுறேன், எல்லாம் ஹிந்தி சேனலில் தான் இருக்குது. பட் நான் டெப்த்தாக கொடுக்கணும் ஆசைப்பட்டேன். சரிங்க? ரிசிப்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்டோர்ஸ் செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் வந்து ஸ்டோர் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் ஸ்டோர் இன்க்ளூடிங். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டோர்ஸு. ஓகே, பேக்கிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி படிக்க போகிறோம். அப்புறமா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாக், லீகரு, செக்யூரிட்டி. ஓகேங்களா? கீ பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? சரி, எஸ்டிகே பற்றி அது எப்படி இருக்குது சொல்கிறேன். எஸ்டிகோட இன்டரேஷன், அது வந்து குரூப் சி சிவிலியன் போஸ்ட் மூலிமா தான் எடுப்பாங்க. ரேங்க் டேரெக்டாக அவில்தார், ஈக்குவலன் டு இந்தியன் ஆர்மியில். ஆஃபீஸ் ஜாப் தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான். 3 ஸ்டைப்ஸ் கிடைக்கும் சைடில். சரிங்களா? அதே போல் எங்கெங்கே இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அரௌண்டு 17 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்கெங்கே நடக்குது அதெல்லாம் பார்த்துக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி தான்.
ட்ரைனிங் சென்டர் தான் பூனே, தெரிஞ்சுங்க இதை பற்றி. சரிங்களா, எங்கெங்கே இருக்குது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது. ஓகேங்களா, அப்போது இதோட ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன், அதுக்கு 12th தான், 12th ஆர் இன்டர்மீடியட். அப்புறமா கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இட்ஸ் டிசரபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை, டிசரபிள் தான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், அரௌண்டு வந்து OMR மார்க் ஷீட் தான். OMR 100 மார்க்ஸு, 100 மார்க்ஸு வேறு இது இருக்குது. அதுக்கப்புறமா டெஸ்ட் பாருங்கள், 1.6 கிலோமீட்டர் 10 மினிட்ஸில் ஓடணும். யாரெல்லாம் 5 கிலோமீட்டர் இந்த SSGD கிளியர் பண்ண முடியல, ஆர்மினால் முடியல, ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க தான் இதில் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஈஸி. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியர் வந்து ஃபிட்னஸ் இருந்தால் போதும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அவ்வளோதான் முடிச்சு. ஃபஸ்ட்டு ரிட்டனு, அப்புறம் ஃபிசிக்கல், அப்புறம் மெடிக்கல், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு. அப்புறம் ஜாயினிங் தான். சரிங்களா, நல்லா பண்ணுங்கள். அப்புறம் அதோட ஜாபுடைய ஒர்க், ஜாப் இன்வென்ட்ரி என்னென்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். co-responsibility receiving of incoming new materials, dispatch at the store. ஓகேங்களா, counting, filling stock quality and verify shipment of bills. ஓகே, அப்டேட் ஸ்டோர் ரிகர், ஸ்டோர் ரிஜிஸ்டரு, கம்ப்யூட்டர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். சரிங்களா, அதில் என்னென்ன இப்போ ரேஷனை பற்றி பார்த்துப்பாங்க, சிமெண்ட்டு, ஸ்டீலு, கியர், அந்த இது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை பற்றி பார்த்துக்கணும். டூல்ஸ் இருக்குது, லைக் எலக்ட்ரிக்கல்ஸ் டூல்ஸு, இந்த பவர் டூல்ஸு அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேர் பார்ட்ஸு, டெக்னிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்க தான் ஸ்டோர் இன்சார்ஜ். சரிங்களா, டைமிங் ஆஃப் டியூட்டி பாருங்கள். அதோட டியூட்டியோட டைமிங் வந்து மார்னிங் 8:30 to 1 o'clock வரைக்கும் காலையில். அப்புறமா பிரேக் பாருங்கள், பிரேக் 1லேருந்து 2 வரைக்கும் பிரேக்கு. அப்புறமா 2லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, அப்புறம் லன்ச் டைம் தான் அது ½ an hour. அப்புறமா வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் ஆஃப் டே தான் உங்களுக்கு வேலையே. வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே, சண்டே வீக் ஆஃப். உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுத்து நல்ல ஒரு ஜாப் தான். சரிங்களா, இது வந்து பிளெயின் ஏரியா, நார்மல் ஏரியாவில் ஸ்டார்டிங் கிராஸ் பேவே 44,000க்கு மேலே தான், 45+ தான் ஸ்டார்டிங்கு. அப் டு 48 வரைக்கும் கிடைக்கலாம். பேசிக் பே, 4th லெவல், DA, TA எல்லாமே கிடைக்கும். ட்ரெஸ் அலவன்ஸு, HRA, ஹவுஸ் ரெஸ்ட் அலவன்ஸு, ஹை ஆல்டிடியூடு, லே லடாக்கில் பார்த்தீங்கன்னா 65 அப் டு 65 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸு. அப்புறம் கேன்டீன் ஃபெசிலிட்டி சொன்னல, உங்களுக்கு ஆர்மியிலே இருக்கும், போலீஸ் கேன்டீனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. SSC உடைய நம்ம பேராமிலிட்ரி கேன்டீன் வேறு, இது வேறு. உங்களுக்கு மிலிட்ரி கேன்டீனுக்கும் உங்களுக்கே தெரியும், நல்ல குவாலிட்டியான பொருள், கொஞ்சம் ஆஃப் ப்ரைஸில் எல்லாமே கொஞ்சம் எடுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா, 2 கார்டு கொடுப்பாங்க. ஒன்று க்ராசரி கார்டு கொடுப்பாங்க, ஒன்று லிக்கர் கார்டு கொடுப்பாங்க. சரிங்களா, க்ராசரி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கோட்டா தான் ஃபார் மந்த்லி க்ராசரி பர்ச்சேசிங் ஆஃப் CDS கேன்டீன். எந்த CDS கேன்டீன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் லிக்கர் கார்டில் பாருங்கள், ரம்மு விஸ்கியே வந்து மேக்ஸிமம் பாட்டில் வந்து 5 தான். ஆனால் பியர் இருந்தால் 20 பாட்டில் பர் மந்த்துக்கு. சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் அண்டு மெஸ் எல்லாமே மிலிட்ரி இது ஃப்ரீ தான். உங்களுக்கு கவரேஜ் எல்லாமே MCO மெஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட். ஓகேங்களா, சரி, ஓகே. வேறு ஃபேமிலி வச்சுக்கலாமா? கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். ப்ரொமோஷன் இருக்குது. பாருங்கள், ஃபேமிலி வந்து இட்ஸ் ஆஃபீஸ் ஜாப் அட்வான்டேஜ், ரெகுலர் ஹவர்ஸு, குட் ஃபேமிலி லைஃப். ஃபேமிலியை வச்சு நான் பார்த்துக்கணும், நல்லா நீங்கள் பண்ணணும். அங்கே போய் இது பண்ண போகிறதில்ல, சண்டை போகிறதில்ல. எல்லாமே ஒரு ஆர்மி ஜாபு, ஈஸியாக அழகாக லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று அங்கே நார்த்தில் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை. ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் கிடைக்கும். தே வில் ப்ரொவைட் யூ லிவிங் வித் ஃபேமிலியோடு இருக்கலாம். ஃபஸ்ட்டு லெவலில் பாருங்கள், SK வந்து ஹவில்தார் ரேங்க், அப்புறம் SS சீனியர் சூப்பர்வைசர் ஸ்டோர், அப்புறமா பாருங்கள் கிரேட் 2, அப்புறமா சீனியர் ஸ்டோர் சூப்பர்வைசர் லெவல் 3க்கு போனீங்கன்னா, அப்புறமா அசிஸ்டண்ட் ஆடம் ஆஃபீஸர். கடைசியாக உங்களோட இது நீங்கள் ரீச் பண்ணலாம். சரிங்களா, நல்ல ஒரு ஆர்மியோட கேன்டீன் கார்டு உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். முக்கியமானது, எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா படித்து இன்னொரு நல்ல ஒரு ஜாப் வாங்கிக்கோங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு இப்போல்லாம் வர எல்லாமே இது வாங்கினே போயிருக்குது, கஷ்டம் வேலை கிடைக்கிறது. அதுக்காண்டி நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. தேங்க்யூ, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.